அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காமதா ஏகாதசி. ஒரே ஒரு ஏலக்காயை இந்த இடத்தில் வைத்து பாருங்கள், வீட்டில் பணம் நிரம்பி வழியும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசியை முன்னிட்டு அன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளித்திருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா குளிச்சிருந்தாலே போதும். அசைவத்தை இன்றைய நாள் முழுவதுமே தவிர்ப்பது நல்லது. தெரியாமல் இந்த பதிவை பார்க்கிற நேரத்தில் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க, அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய ஏகாதசி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நேற்றைய தினம் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி 13 நிமிடங்களுக்கு ஏகாதசி திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் ஏப்ரல் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணி 30 நிமிடங்களுடன் ஏகாதசி திதி நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமே ஏகாதசி திதி நிறைவாக இருக்குங்க. நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான காமதா ஏகாதசி இன்று. நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் செய்வது கோடி மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். சரிங்க, எந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். திருப்பதி பெருமாளை நினைத்து செய்யக்கூடிய தாந்திரிகம் இது. குறிப்பாக அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, அடகு வைத்த நகைகள் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான பொருள் ஏலக்காய். ஒரே ஒரு எண்ணிக்கையில் ஏலக்காயை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். புதியதாக தான் வாங்கணும்னு கூட கிடையாதுங்க. வீட்டில் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்க எடுத்துக்கலாம். ரொம்பவும் பழைய ஸ்டாக்காக இருந்தால் புதியதாக நீங்க வாங்கிடுங்க. ஏன்னா தாந்திரிகத்திற்கு ஃப்ரெஷ்ஷான பொருட்களை தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். விதைகள் வெளியேறாத நல்ல கிரீனிஷா இருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்துக்கோங்க. அதை நுகரக்கூடாதுங்க, ஸ்மெல் பண்ணக்கூடாது. இப்ப இதை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய ரைட் ஹேண்ட் வலது உள்ளங்கையில வச்சுக்கோங்க. எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம், அல்லது நின்னுட்டே கூட இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். தரையில உட்கார்றவங்க நீங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. வெறும் தரையில கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். வயதானவர்கள், தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம், அல்லது நின்னுட்டே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். இன்கேஸ் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, ஒர்க் பண்ற இடத்துல இருக்கீங்கன்னா அங்க கூட இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும். சரிங்க, இப்போ உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில அந்த ஒரு ஏலக்காயை வச்சுட்டு விரல்களால மூடிக்கோங்க. பிறகு நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளுடைய மூல மந்திரத்தை 9 முறை நம்ம சொல்லணும். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக. இதை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதை பார்த்து கூட சொல்லலாம். 9 முறை சொல்லியதற்கு பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய ஏலக்காயை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்னு பணம் வைக்கும் இடத்துல பணத்தின் மீது படுவதை போல அந்த ஏலக்காயை நீங்க வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். அந்த ஏலக்காயை நீங்க மாற்றணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அது அப்படியே இருக்கட்டும். இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வச்ச அடுத்த சில மணி நேரங்களில் இருந்தே
பணவரவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முழு நம்பிக்கை மற்றும் பெருமாளின் மீது பக்தியுடன் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் கருங்காலி மாலை உட்பட சில முக்கியமான தாந்திரிக பொருட்களை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கிறோம். அதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஏறு சிங்கி மூலிகை கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேர்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை தரும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அதிகமா டென்ஷன் ஆகிறவங்க, அடிக்கடி கோபப்படுறவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது கோபம் படிப்படியாக குறைந்துவிடும், டென்ஷனும் நீங்கிவிடும். இன்னும் சில பேருக்கு அதிகமான மன அழுத்தம் இருக்கும், மைண்ட் டிப்ரெஷன்ல இருப்பாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஏதோ மனபயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த லாவா மாலை அணியும் போது ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மன அழுத்தம், மனபயம் இவை அனைத்தும் நீங்கிவிடும். ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த லாவா மாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு முகவரிக்கு, ஒரு அட்ரஸ்க்கு ஒரு மாலை மட்டும் தாங்க அனுப்ப முடியுது. இந்த மாலைக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால நீங்க நிறைய மாலைகள் கேட்க வேண்டாம். ஏன்னா சில பேர்லாம் 5 மாலை 6 மாலைகள் வேணும்னு கேட்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இது வியாபாரத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். சோ தற்போதைய நிலவரப்படி ஒரு அட்ரஸ்க்கு ஒரு மாலை மட்டும் தாங்க அனுப்ப முடியுது. அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஒரு மாதம் கழித்து திரும்பவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க நிறைய பேருக்கு தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே அது நல்ல பண ஈர்ப்பை கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை அது கவர்ந்து இழுக்கும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தியாகும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.